வணக்கம் நர்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸஸ் தமிழ். இன்னைக்கு ஹாலிவுட் சம்பந்தமான நிறைய அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒன்னா பார்ப்போமா? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த படத்தை மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. நிறைய சோகத்தை கொடுத்துச்சு, நிறைய ஆக்ஷன் கொடுத்துச்சு. இதை ரீரிலீஸ் பண்ண போற அனௌன்ஸ் பண்ணது மார்வல் ஃபேன்ஸ் செம்ம ஹைப்பா இருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு குட்டி நியூஸ் தான் இது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ன்ற பேரை எண்ட் கேம் என்கோர்னு மாத்த போறேன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, டூம்ஸ்டே கூட லிங்க் பண்ற மாதிரி சீன்ஸும் புதுசா எடிட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சேர்க்க போறாங்க. இதை பார்க்காம கண்டிப்பா டூம்ஸ்டே பார்க்க போயிடாதீங்க. செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. யாரால ரிலீஸ் பார்க்க போறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்து எக்ஸ்மென் சீசன் 2. எக்ஸ்மென் சீசன் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா போய் பார்த்துருங்க. ஏன்னா எக்ஸ்மென் சீசன் 1ல ஒரு எபிசோடுக்கும் ஒரு கதை எழுதி அதோட டெப்தான ரைட்டிங் போயிருக்கும். அதே மாதிரி சீசன் 2 இருக்கும் நம்புவோம். இதுல மொத்தமே பாத்தீங்கன்னா 9 எபிசோடு ரிலீஸ் பண்ண போறாங்களா. அதோட டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 1 இந்த ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடக்கும். அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட். டிஸ்னி பிளஸ்லயே அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அதுதான் இந்த வீக்ல டாப்பான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. நானும் நிறைய பார்த்துட்டாங்க, ஓப்பனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு கதறவங்களுக்கு இன்னொரு குட்டி அப்டேட் சொல்றேன். அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஸ்பைடர்மேன் இந்த படத்துல லாஸ்டா இருக்கலாம், இது டாம் ஹாலண்டோட லாஸ்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி படமா இருக்கும்னு டைரக்டர் சொல்றாரு. அது எப்படி போய் முடிய போகுது தெரியல. ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் இருக்கு, எப்படியும் ஸ்பைடர்மேன் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த படம் பார்த்தவங்க எல்லாரும் சொல்ல எனக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கல, மற்றபடி எல்லா படமும் சூப்பர்னு சொன்னாங்க. எதுக்கோ கட்சி ஃபெல்லாம் எட்டு போய் ரெடியா இருங்கப்பா. அவ்வளவுதான் மார்வல் அப்டேட். அடுத்து நம்ம டிசிக்குள்ள போயிடலாம். டிசின்னு பாக்குறப்ப வேற என்ன, புதுசா எல்லாத்தையும் திரும்ப ஆரம்பிச்சு அவங்களோட 2வது படமா சூப்பர் கேர்ளை விடுறாங்க. இப்போ ப்ரீ ஸ்கிரீனிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் கேர்ளுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியாகவும் நல்ல பெஸ்டா அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம லோபோ கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கேஸ்டிங் பர்ஃபெக்டாகவும் அதோட ஆக்ஷன்ஸ், இந்த படத்தோட ஆக்ஷன் கேஸ்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு ஏர்லி ரிவ்யூஸ் வந்திருக்கு. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மற்ற அப்டேட். இன்விசிபிள் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. அதோட சீசன் 5 பார்த்தீங்கன்னா 2027 ரிலீஸ் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சீசன் 6ஐயும் அவங்க ரினியூ பண்ணி வச்சுக்கிறாங்க. சும்மா விடுவாங்கல்ல. சூப்பராக போகுது சீசன். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே ஆரம்பிங்க. அனிமேஷன் கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பாங்க, ஆனால் பக்காவாக இருக்கும் ஸ்டோரி, ஆக்ஷன் எல்லாம். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் 5 சீசன் 6 ரெண்டுமே உங்களை தேடி வருது. ஆங்கிரி பேர்ட்ஸ் அவங்க அடுத்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னங்க, ரெட்டு பேரண்டாக இருக்கிறாரு. ரெட்டு பேரண்ட் ஆகிட்டாரு. அவர் நிறைய குழந்தை இருக்குது. பேரண்டிங் பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் டிசம்பர் 23, 2026 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய கிளிப்ஸும் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேமிங்னா என்னென்று கூட நீங்களே யோசிச்சு பாருங்கள். கடந்த ஆஃப்டர் 13 இயர்ஸ் கழிச்சு GTA 6 ப்ரீ ஆர்டருக்கு வந்திருக்குங்க. ஸ்டாண்டர்ட் எடிஷன், அல்டிமேட் எடிஷன் 2 எடிஷன் விட்ருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கும் அல்டிமேட் எடிஷனுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அல்டிமேட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா கார்ஸ், நிறையா பைக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு விட்றான்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா காசு போட்டு அல்டிமேட் எடிஷன் வாங்கிக்கோங்கப்பா. ஸோ அவ்வளோதான் இனிமேல் நியூஸ் அப்டேட். இனி ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் போட்டு போயிடுங்கப்பா. தேங்க்யூ.